18 மாத அகவிலைப்படி அரியர் தொகை பற்றிய பேச்சு இப்போது மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக வந்துள்ளது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கணக்கிலும் ஒரு பெரிய தொகை டெபாசிட் செய்யப்படும். கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட 18 மாத அரியர் தொகையை தற்போது வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலுவைத் தொகை நவம்பர் 20ஆம் தேதிக்குள் ஊழியர்களின் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் சில தரப்பிலிருந்து செய்திகள் வருகின்றன. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவும் வரவில்லை. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட முதல் தவணை DA நவம்பர் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று துறை சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. தீபாவளிக்கு முன்பிலிருந்தே இதுபோன்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. தற்போது இது தீவிரமடைந்துள்ளது. இதை கேட்ட ஊழியர்களால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அகவிலைப்படி அரியர் தொகையை அரசாங்கம் அளித்தால் நாட்டின் கோடிக்கணக்கான ஊழியர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள். இந்த நிலுவைத் தொகை ஊழியர்களை நிதி ரீதியாக பலப்படுத்தும். இந்த தொகை நேரடியாக ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. DA அரியர் தொகை குறித்த விவாதம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மாதம் 18 மாதங்களுக்கான DA நிலுவைத் தொகையை வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. குறைந்தபட்சம் இந்த தொகையில் ஒரு தவணையாவது அரசு அளிக்கலாம் என நம்பப்படுகின்றது. பல்வேறு ஊழியர் அமைப்புகளால் இந்த பிரச்சினை பலமுறை எழுப்பப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. இதனை அடுத்து தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு விரைவில் முடிவு எடுக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.